இரவு நேரங்கள்ல நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றாளா அப்போ உங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கும். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவு நேரங்கள்ல எங்களுக்கு தூக்கமே வரல அப்படிங்கறதுனால மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. அதுவே காலப்போக்குல தொடர்ந்து தூக்கமின்மையும் தவிர்த்துட்டு மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்குலாம் மூளையில பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல தொடர்ந்து நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் இல்லைன்னா மனசோர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் சொல்லுது. இதுல இருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் 7 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா அது கணக்குல வராது. டெய்லியுமே நீங்க 8 மணி நேரம் சரியான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் போன் யூஸ் பண்றதுனால மூளையில பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் பொருட்களா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல நம்ம தூங்க போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். எதுக்காக அப்படின்னா மூளை ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஏத்துக்குமா. இந்த ஒரு காரணத்தினால எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். கம்ப்யூட்டர், லேப்டாப், டிவி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும் போது நம்மளோட மூளை ஆக்டிவேட்டடா இருக்கும். சோ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனால நம்மளுக்கு இன்னும் தூங்குறதுக்கு டைம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மூளை ஆட்டோமேட்டிக்கா இருக்குமா. அதுவே நீங்க அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னா நம்மளோட மூளையும் நம்ம தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை ஆட்டோமேட்டிக்கா ஏத்துக்கும் அந்த நிகழ்வை அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுதா ஒரு ஆராய்ச்சியுமே செஞ்சிருக்காங்க அமெரிக்க புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள். அதன்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 1,22,000 பேரை இந்த ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அந்த ஆய்வோட கணக்கெடுப்பு என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, இரவு நேரங்கள்ல 41% மக்கள் மொபைல் போனை யூஸ் பண்றதாவும் 17.4% மக்கள் மட்டும்தான் மொபைல் போனை யூஸ் பண்ணாம இரவு நேரங்கள்ல தானாவே தூங்குறாங்க. சோ இந்த பிரச்சனைனால மூளையில பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால இரவு நேரங்கள்ல மேக்சிமம் மொபைல் போனை யூஸ் பண்றது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் சொல்லுது. இதனால மட்டும்தான் மூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கறத அந்த ஆய்வுல சொல்றாங்க.